உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். துலாம் லக்ன சகோதர சகோதரிகளே, விவேகத்திற்கு பெயர் போன நீங்கள் தராசு முனை, எதையும் சரியாக செய்ய வேண்டும், எதையும் ஒரு நேர்த்தியாக செயல்படுத்த வேண்டும். நேர்மை, உண்மை, உழைப்பு, இது எல்லாமே உங்களிடம் இருந்தும் உங்களுடைய செயல்பாடுகளில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் அல்லது நான் இந்த அளவுக்கு உழைத்தேன், இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டேன், அது எனக்கு இந்த அளவுக்கு ப்ரமோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இருக்கீங்க இல்லையா? முதல்ல உங்களுக்கு சரியான தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும். என்ன தொழில் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே வீடியோவில் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கான பிளேலிஸ்ட் வேணும்னா புதுசாக வந்தவங்க 9842208655 அதில் சென்மி பிளேலிஸ்ட் துலாம் லக்னம் அண்டு என்ன ராசி ஆக பண்ணிங்கன்னா உடனே ஒரு 80-90 வீடியோஸ் உள்ள 2 பிளேலிஸ்ட் அனுப்பி வைக்கிறேன். அதில் துலாம் லக்கணம், இந்த பதிவு லக்கணத்தை வைத்துதான். துலாம் லக்கணம் நேர்மையான, நல்ல உண்மையுள்ள, உழைப்பால் உயரக்கூடிய, தன்னம்பிக்கை உடைய, தனித்தன்மை உடைய, அதே மாதிரி நல்ல என்ன சொல்றது, இவங்க தன்மானம் உடைய, இதெல்லாம் சொல்லலாம். அப்படி உள்ள உங்களை விவேகத்தை வேகமாக்கும் லக்கணம் எது? மீண்டும் சொல்றேன், என்சான் உடலிற்கு சிரசே பிரதானம், தலை இல்லாமல் வாழாடாது. தலை என்றால் லக்கணம். இந்த லக்கணம் போடக்கூடிய நல்ல திறமைசாலியா இருப்பாருங்க, நல்ல டேலண்ட் ஒரு மனிதர். அவர் பார்த்தோம்னா அப்படியே சாலை ஓரத்துல அவர் அப்படியே இந்த சுவத்துல கையில இருக்கக்கூடிய இந்த சாக் பீஸை வச்சுக்கிட்டு ஒரு இயற்கை காட்சி அழகா வரைவார். அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்களா, ஒரு 500 ரூபா போட்டுருவாங்க எப்படியும், அதை எடுத்துக்கிட்டு போயிடுவார். அவருடைய தேவை அவ்வளோதான். அது மாதிரி அவ்வளோ அந்த வெறும் சுவற்றை உயிரோவியமாக மாற்றக்கூடிய வல்லமை எப்படி இருக்கிறதோ அதுபோன்றுதான் இந்த பூமியை இரண்டாக பிளக்கக்கூடிய பூமியினுடைய மையப்பகுதியில் பிறந்திருக்கக்கூடிய துலாம் லக்கணக்காரர்கள். அவருடைய லக்கணம் கெட்டிருந்தாலோ, லக்ன அதிபதி கெட்டிருந்தாலோ, ராசியும் கெட்டிருந்தாலோ, ஆக தன் திறமையெல்லாம் அந்த சுவரோவியம் வரைந்தவர் போன்று அடுத்தவர்கள் அதை பார்த்து எல்லாம் போட்டோ எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. நல்ல அற்புதமான கலைஞன். யாராவது கூப்பிட்டு அவருக்கு வேலை போட்டு கொடுக்குறாங்களா? இல்லை. ஏதோ அவருடைய திறமையை பாராட்டி சொற்ப ஒரு பணத்தை கொடுத்து விட்டு செல்கிறார்கள். இது போன்று நிறைய துலாம் லக்கணக்காரர்களை, லக்கணம் கெட்டவர்கள், லக்கணம் எப்படி கெடும், ராசி எப்படி கெடும், வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. லக்கணம் எப்படி கெடும், ராசி எப்படி கெடும், அதெல்லாம் பாருங்க. ஆக உங்களை ப்ரமோட் பண்றதும், உங்களுக்குன்னு ஒரு கர்மாவை தீர்மானித்து கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, உங்களுக்கு சரியான ஒரு வேலையாள் யார் அல்லது மூளையாள் யார், உங்களுடைய விவேகத்தை வேகமாக்கி தரக்கூடியவர் யார் அப்படின்னா கடக லக்கணக்காரர். இவர்தான் கடக லக்கணம். துலாம், கடகம். இந்த துலாமுக்கு அதிபதி சுக்கிரன் பிளஸ் சந்திரன். ஆக இந்த சுக்கிரன் பிளஸ் சந்திரன் இணைவு பெற்ற ஜாதகர்கள்லாம் பாருங்க, அழகா இருப்பாங்க. சுக்கிரன் சந்திரன் ஒன்றாக சேர்ந்தால் அழகு. இரண்டாவது மகிழ்ச்சி. அடுத்தது விதவிதமான நல்ல இயற்கை காட்சிகளை ரசிப்பது. ஆக இந்த சர லக்கணம் நீரை அடிப்படையாக கொண்டது, ஜலம். இது காற்றை அடிப்படையாக கொண்டது. இந்த காற்று அப்படிங்கிறதும் நீர் தத்துவமும் ஒன்றாக இணையும் பொழுது இதனுடைய அதிபதி சந்திரனாகவும் இது சுக்கிரனாகவும் இருப்பதனால் உங்களுடைய லக்கணத்திற்கு கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய 10வது லக்கணமாக யார் ஒருவர் உங்களிடம் பார்ட்னராகவோ, நண்பராகவோ, மனைவியாகவோ, கணவனாகவோ, ஆசிரியராகவோ யாராக இருக்கிறாங்களோ அவங்களால தான் உங்களை ப்ரமோட் பண்ண முடியும்னு நான் சொல்றேன். இது என்னுடைய அனுபவம். எப்போதுமே இதுதான் தீர்மானம் என்று சொல்லக்கூடாது. ஜோதிடத்தில் ஒரு நல்ல விஷயம் கற்றறிந்த ஒவ்வொரு வித்தகரும் எனது அனுபவம் என்று சொல்ல வேண்டும். அப்போ விமர்சனங்களுக்கு இங்கு வேலை இல்லை. என் அனுபவத்தில் நான் பார்த்ததில்
உங்களுடைய துலாம் லக்கணம் சர லக்கணம் மூமெண்ட்ஸ், சரியான ஒரு பாதை, சரியானதொரு கைடு, சரியா எல்லாருக்கும் கைட் பண்ணக்கூடிய உங்களுக்கு யார் கைட் பண்றது? புரியுதுங்களா? அப்ப இன்னொருத்தர் வேணும். அவர் யார்? உங்களுக்கு காரியத்தை ஆற்றி கொடுக்கக்கூடிய, காரியத்தை தீர்மானித்து கொடுக்கக்கூடிய, சரியான கர்மாவை, சரியான தொழிலை எடுத்து கொடுப்பதற்கு உண்டான லக்கணம் தான் கடக லக்கணம். இந்த ஜோதிடத்துல கற்றது கைமண் அளவு, கல்லாதது கடல் அளவு. கடல் அளவுல வரும்பொழுது இதையும் அதில் சேர்த்துக்குங்க. அன்னைக்கே உங்களுடைய குடும்ப அங்கத்தினர் அவங்களோட அந்த லக்கணத்தையும் உங்க லக்கணத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. ஆக உங்களுடைய லக்கணத்திற்கு 10வது லக்கணம் கடக லக்கணமாக வருவதால் கடக லக்கணத்தினுடைய அமைப்பு ரொம்ப ஃபாஸ்ட், வேகம். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறீங்க, உங்க பார்ட்னர் கடக லக்கணம். மேனுஃபேக்சரிங் எந்த அளவுக்கு பண்றீங்க, கார்மெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா லக்னாதிபதி சுக்கிரன். ஆக அந்த நீரை ஆதாரமாக கொண்ட கடக லக்கணக்காரரு சாயந்தரத்துக்குள்ளார அதை கூவி கூவி வித்துருவார். ஆக ஒரு காய்கறி உருவாக்குறீங்க, உங்க தென்னந்தோப்புல தேங்காய் எடுக்கிறார், இளநீர், கடக லக்கணம். அழகா அதை கொண்டு போய் அப்படியே கை மாற்றி விட்டுருவாரு. நீங்க 2 பேரும் பார்ட்னர். எப்படி இருக்கும்? இதே கணவன் மனைவியாக யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன கர்மா என்பதை தீர்மானித்து கொடுக்கக்கூடியவர். அவர் அறிவாளியா இருக்கலாம், புத்திசாலியா இல்லாமல் இருக்கலாம். நீங்களே அறிவாளியா இருங்க, புத்திசாலியா இருங்க, அதெல்லாம் இல்லை. சார் என் மனைவிலாம் அந்த அளவுக்கு படிப்பளவு இல்லைங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. கடக லக்கணம் அவங்க, ஆமாம், அவங்க ஒரு வழி காட்டினாங்கன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். உங்க லக்கணம் கெட்டிருந்து, லக்கணாதிபதி கெட்டிருந்தால் இது. எந்த ஒரு மனிதனும் லக்கணம் கெடாமல், எந்த கிரகம் இல்லாமல் இருந்தாலே அவருக்கு யாரும் அறிவுரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே லக்கணம் கெட்டுருச்சுன்னா லக்கணம் எப்படி கெடும்? சனி வக்ரம் 5ஆம் பாவாதிபதியாகவும் புத்தி அறிவு ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் இருந்து அந்த கோள் லக்கணம் ஏறி அது வக்கரம் பெற்றுவிட்டால் நாம் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது வேற. நாம நினைப்போம், வேற நடக்கும். அப்ப நமக்கு கர்மாவை சுமந்து நமக்கு நல்ல வழியை காட்டக்கூடியவர் கடக லக்கணம். ஆசானாகவோ, ஜோசியராகவோ, வாத்தியராகவோ, வழக்குரைஞராகவோ, யார் வேணாலும் இருக்கட்டுமே. இது மாதிரி எந்த ஒரு லக்கணத்தை எடுத்தாலும் அந்த லக்கணம் சொல்லும் ரகசியம் என்ன தெரிஞ்சுக்கங்க. பொதுவாக 8வது லக்கணம், இவருடைய சுயநலம் இந்த பொதுநலத்துக்கு பிடிக்காது. இந்த ரிஷபம் தன்னுடைய காரியத்துல கணக்கா இருக்கும். இந்த துலாம் கொஞ்சம் பிராட் மைண்டா எல்லா பக்கமும் யோசிக்கும். ஆக இந்த மீன லக்கணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய லக்கணம் இவர் செய்யக்கூடிய அளவுக்கு விவேகமான பல செயல்களை செய்யும் பொழுது இவர் ஆன்மீக ரீதியாக ஆத்மார்த்தமாக பல விஷயங்களை சொல்வார். இந்த ஆத்மார்த்தமாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அந்த பரோபகார சிந்தனையும் துலாமுக்கு பிடிக்காது. ஏன்? காரியத்துல கண்ணா இருக்கும்னு நினைக்கிறவர். அப்படிப்பட்டவருக்கு காரியம் மாற்றக்கூடியவர் யார்? கடக லக்கணம். இவர் மீன லக்கணம். இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அடுத்தவங்களுக்கு நம்ம போய் சேர வேண்டும் என்று இலவசமாகவே கொடுத்துருவார். அதனாலதான் இந்த லக்கண சஷ்டாஷ்டகம்னா என்ன? அருள், பொருள். இப்ப துலாம் பொருள், மீனம்ங்கிறது அருள். இது அருளை பிரதானமாக கொண்டு செல்லும், இது பொருளை பிரதானமாக நினைக்கும். இதனால் வரக்கூடிய கான்ட்ராவைஸ் வேற ஒன்றும் இல்லை. இப்ப மேஷ லக்கணம், இது வேகத்தினுடைய பிரதிநிதி. துலாம் லக்கணத்துக்கு வேகமாய் ஒரு பொருளை, இங்க பாத்தீங்கன்னா விவேகத்தை வேகமாக்கும் லக்கணம் கடகம்னு போட்டோம். அடுத்த லக்கணம் இன்னொன்று மேஷம். இந்த 2 லக்கணம் தான் இவரை நல்லா ப்ரமோட் பண்ணி எள்ளு அப்படின்னா எண்ணெய் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறது யாரு? கடகமும் மேஷமும். ஆய்வு பண்ணி பாருங்க நான் சொல்றது. ஆக இந்த துலாம் லக்கணத்திற்கு அடுத்த 9வது லக்கணமாக வரக்கூடிய மிதுன லக்கணம் தான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. குழந்தை பிறந்துச்சுங்க, அன்னையிலேருந்து எனக்கு அதிர்ஷ்டம், நல்லா இருக்கேன். இதை விரிவாக நம்ம ஒரு லக்கணத்தை போட்டு 12 லக்கணத்துக்கு உண்டான தொடர்புகளை இன்னும் அடுத்த வீடியோவில் பார்ப்பேன். சரிங்களா? ஏன்னா இப்போதைக்கு இங்கே நேரம் குறைவாக இருந்ததுனால
இதோட முடிச்சோம். உடனே சார் சிம்மத்தை போடலையா அதை போடலையான்னு கேட்கக்கூடாது. இது விரையாதிபதி. உங்களுக்கு இது விரயத்தை தரக்கூடிய லக்கணமாக இருந்தாலும் அறிவுபூர்வமான விரயம் செய்யக்கூடிய மனைவியாகவோ கணவனாகத்தான் இருப்பாங்க. இது மாதிரி 12 லக்கணத்துக்கு நம்ம விரைவில் பார்ப்போம். எனவே நேயர்களே, துலாம் லக்கணக்காரருக்கு காரியத்தை செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றக்கூடிய லக்கணம் கடகமும், அதே மாதிரி இந்த விவேகத்தை வேகமாக்கக்கூடிய மேச லக்கணம் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எத்தனை பேருக்கு சரியா வருதுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. புதிய நேயர்கள் சென்மி பிளேலிஸ்ட்னு எனக்கு 9842208655 அனுப்புனீங்கன்னா நான் பார்த்து அடுத்த நிமிஷம் ஒரு 70-80 வீடியோஸ் எப்படி உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் பார்ப்போம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.